சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில நாம் சந்திக்க இருக்கக்கூடிய மற்றும் ஒரு அரசியல் ஆளுமை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள்ல ஒருவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம் சார். பிரதமரினுடைய சமீபத்திய பேச்சு தான் பேசுபொருளாயிட்டு இருக்கு. பிரதமர் பேசியதை நம்ம ஒரு வெறுப்பு பேச்சு அப்படின்னு வகைப்படுத்திட முடியுமா? அதாவது அவர் எதற்காக இப்படி பேசுகிறார் என்பதே புரிந்து கொள்ள முடியல. ஒரு 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த ஒருவர் அதற்கு பிறகு வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் கோர் இஷ்யூஸை பற்றி ஆளுகின்ற அரசு கவலைப்பட வேண்டிய செய்திகள், ஆளுகின்ற அரசு செய்ய வேண்டிய காரியங்கள், செய்த காரியங்கள் இவற்றை பற்றியெல்லாம் பேசாம எதற்காக மக்களை பிளவுபடுத்துவதை பற்றியே பேசுகிறார். ஏன்னா இதை ஒருவேளை வச்சுங்களேன், ஒரு ஆர்குமெண்ட் சேக்குக்கு இவரே திரும்ப ரீஎலெக்ட் ஆகிறாருன்னு வச்சுங்க, இந்த பிளவுபடுத்தப்பட்ட நாட்டை தான் இவர் திரும்ப ஆட்சி செய்யணும். அப்போ the country he will inherit after election will be more divided, more fragmented. அத மாதிரி ஒரு தேசத்தை இவரே வலிய இவர் உண்மையிலே இவருக்கு பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால், மீண்டும் இந்த நாட்டினுடைய பண்பாடு, மக்கள் இவர்களை பற்றியெல்லாம் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் பேசுகிறாரு. வெறுப்பின் விரக்தியில் பேசுகிறாருன்னு நான் பேசல. எப்படியாவது அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கிற அந்த வெறி இருக்கிறது. அதாவது சாமபேத தான தண்டம்னு சொல்லுவாங்க, பெக் பாரோ ஆர் ஸ்டீல். அதிகாரத்தை பிடிப்பதற்காக காந்தியடிகள் தான் அதுக்கு ஒரு வழிமுறை சொன்னார். நாட் ஓன்லி த எண்ட் பட் ஆல்சோ த மீன்ஸ். ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டெலிவரி தான் முக்கியமே ஒழிய எப்படி டெலிவரி ஆச்சு. நமக்கு அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரத்தை எந்த வழியில நம்ம கைப்பற்றணுங்கிற அந்த அடிப்படை தார்மீக ஒரு நெறி அவர்கிட்ட இல்லை. பிரதமர் சொல்வது காங்கிரஸ் தான் நாட்டை பிளவுபடுத்துவது, இஸ்லாமியர்களை தொடர்ந்து பலகாலமாக தாஜா செய்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாட்டை பிளவுபடுத்துறாங்கன்னு உங்கள் மீது விமர்சனத்தை இல்லை. அதாவது உங்களுக்கு நீங்க இதுக்கு கொஞ்சம் சரித்திரத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த நாட்டில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் குடியுரிமையும் இந்தியனாக இருப்பதும் பை சான்ஸ். இப்போ நான் இன்னைக்கு ஐ எம் அன் இந்தியன், இது எனக்கு பை சான்ஸ். எங்கள் அப்பா இந்தியனாக இருந்தார், எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா இருந்தார். அவங்கள்ட்ட யாரும் கேட்கல நீங்கள் இந்த நாட்டில் இருக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் வேறு நாட்டுக்கு போகிறீங்களான்னு நீங்கள் கேட்கல. ஆனால் இந்த நாட்டில் இருந்த இஸ்லாமியர்களுடைய தந்தையர்கள்ட்டையும் பாட்டன்கள்ட்டையும் கேட்கப்பட்டது, நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா இல்லை பாகிஸ்தானுக்கு போகிறீங்களா. அப்போது அங்கே உள்ள ஜின்னா இவர்களை வா வான்னு கூப்பிடுறாரு. நம்முடைய இராணுவத்தில் இருந்த இஸ்லாமிய அதிகாரிகளை, அரசு பணியில் இருந்த இஸ்லாமியர்களை, பொதுமக்களை, பெரிய தொழிலதிபர்களை எல்லாம் வாக என்று கூப்பிடுகிறார். ஆனால் இவர்கள் என்ன சொல்றாருன்னா, அப்போ என்ன சொல்றாருன்னா, அவர் ஜின்னா பகிரங்கமாக வான் பண்றாரு, இந்த ஊரில் நீங்கள் தினசரி செத்து தான் பிழைக்கணும். ஏன்னா நீங்கள் சிறுபான்மை, உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை இந்த கொலைவரி தாக்குதல், இந்த ஈனப்படுத்துதல், உங்களை கொச்சைப்படுத்துதல் எல்லாம் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி ஜின்னா எச்சரிக்கிறார். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஜின்னாவை சொல்றாரு, நீ பிரிச்சுட்டு போயிட்ட பாவி, நீ பிரிக்கலைன்னா நம்ம எவ்வளவு பெரிய ஜனமா இருந்திருப்போம், நமக்கு எவ்வளவு மரியாதை இருந்திருக்கும். ஆனா நேரு உறுதிமொழி கொடுக்கிறார், இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பொறுப்பு. அவர்கள் மற்ற குடிமக்களை போல மாண்போட இருப்பதற்கான என்ன சட்டங்கள் செய்யணுமோ, என்ன உரிமைகள் கொடுக்கணுமோ அதை முறையாக நான் கொடுப்பதற்கு இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் என்கிற முறையில் நான் பொறுப்புன்னு சொல்றார். அதற்கான ஏற்பாடுகளைத்தான் அவர் வலியுறுத்துகிறார். அதை நீங்க என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, கலைஞருக்கும் இதே மாதிரி ஒரு கேள்வி வந்தது. கலைஞர் சிறுபான்மை மக்களை பற்றி அதிகம் கவலைப்படுகிறாரே அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டு வந்தப்போ அவர் சொன்னாரு, நமக்கு வீடுகளில் சவலை பிள்ளைன்னு ஒன்று உண்டு. அதாவது கடைசியா பிறந்த குழந்தை கொஞ்சம் நோஞ்சானா, கொஞ்சம் மற்ற குழந்தைகளை மாதிரி தாட்டோட்டியமாக இல்லாமல் ஒரு மாதிரி நடக்கிறதுக்கு, இருக்கிறதுக்கு, பேசுவதற்கு எல்லாமே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அந்த குழந்தையின் மீது நான் சற்று ஒரு தாய் என்கிற முறையில் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு. இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த தாஜா செய்வது என்ன நடந்திருக்கிறதுங்கிறத நீங்கள் நம்ம பார்க்கணும்ல. இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய முன்னேற்றத்தில், அவங்களுடைய வளர்ச்சியில் ஏதாவது ஒரு அதீதமான வளர்ச்சி இருக்கிறதா? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதிகள், வாய்ப்புகள், இதை வைத்து அவர்கள் இந்துக்களை விட மற்ற மக்களை விட பல மடங்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. ஆனா இன்னைக்குள்ள யதார்த்தம் என்ன?
நம்ம 5000 ஆண்டுகளா வந்து நம்ம வீட்டுக்குள்ள வராத, ஒரு சாலையில நடக்காத, செருப்பு போடாத, என்னை பார்த்தாலே தீட்டு, உன்கிட்ட பேசினாலே தீட்டு, இப்படி சொன்னவர் வந்து 5000 ஆண்டு வச்சிருந்தாங்க மக்கள். இஸ்லாமியர்கள் வந்து 1000 ஆண்டுகள் இந்த ஆட்டை ஆண்டவர்கள். 1000 இயர்ஸ் பாதுஷாக்களா, சுல்தான்களா, நவாபுகளா இருந்தவங்க. ஆனா இந்த 5000 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தவங்களை விட இவங்க 1000 ஆண்டுகள் ஆண்டவர்களுடைய நிலைமை மோசமா இருக்கு. கல்வியில, வேலை வாய்ப்புகள்ல, பொருளாதாரத்துல, பல வளர்ச்சி குறியீடுகள், மனித வளர்ச்சி குறியீடுகள் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த லோவஸ்ட் ஸ்டேட்டா வந்து முஸ்லிம்ஸ் தான். இல்ல அந்த நிலைய இருக்கு. பிரதமர் சொல்வது உங்களிடமிருந்து, இந்துக்களிடமிருந்து பறித்து சொத்துக்களை பறிச்சு இங்க கொடுக்க போறாங்க. ஒரு பெரிய திட்டம் காங்கிரஸ் இருக்கு. அதாவது the proof of the pudding is in eating it ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டேட்டா, இதெல்லாம் வந்து யதார்த்தம், வெரிஃபிகேஷன். யார் வந்து இந்த டேட்டாலாம் யார் எடுத்தா? இன்னைக்கு ஒன்றிய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசினுடைய ஏஜென்சிஸ், இன்னைக்கு சென்சஸ் இருக்கு. சென்சஸ்ல வந்து சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம கண்காண பார்க்கிறோம். அதிகாரிகள் வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ல எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க? இன்னைக்கு ஏதாவது இந்தியாவில் வந்து முதலமைச்சர்கள் எங்கேயாவது இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களா? இன்னைக்கு வந்து ஒரு கேபினெட் 30 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 30 கோடி மக்களுக்கு வந்து யூனியன் கேபினெட்ல நாட் ஈவன் ஏ சிங்கிள் முஸ்லிம் கேபினெட் மினிஸ்டர். ஆளுங்கட்சியில ஒரு நாட் ஈவன் ஏ சிங்கிள் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். நீங்க வந்து பொருளாதார வந்து ஒரு குழு வச்சிருக்கிறீங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி வச்சிருக்கிறீங்க, எக்கனாமிக்ஸ் கமிட்டி வச்சிருக்கிறீங்க. இந்த மாதிரி முக்கியமான கமிட்டியில, கோர் கமிட்டியில ஏதாவது ஒரு முஸ்லீமுக்கு இடம் கொடுத்துருக்கிறோமா? நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ல எத்தனை பேர் முஸ்லீம்ஸ்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல எத்தனை பேர் முஸ்லீம்ஸ்? நீங்க தலைமைச் செயலாளர்கள் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள்? ஸோ எங்கேயுமே ஐஏஎம்ஸ்ல இருக்காங்களா, ஐஐடியில் இருக்காங்களா? இதே மாதிரி நடுத்தட்டு வர்க்கம் தான் நம்முடைய த குரோத் இன்ஜின். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, வக்கீலு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், சிவில் சர்வன்ஸு, டாக்டர்ஸு, இதில் எவ்வளோ பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க? இப்போ திரிபுவாதம் பொய் அப்படின்னு சொல்றீங்க பிரதமர் பேசுவது. அவர் மன்மோகன் சிங் பேசியதிலிருந்து தானே அவர் எடுக்கிறார். மன்மோகன் சிங் இப்போ பழங்குடி, பட்டியலின மக்கள்லாம் சொல்லி முக்கியமாக இஸ்லாமியர்கள், அதுதானே என்ன அந்த முக்கியமாக இஸ்லாமியர்கள்னு ஏன் பேசலாம் கேட்குறாங்க. இல்லை, அதில் வந்து இதுதான் ஒன்று முக்கியம். அதாவது அமங் த மைனாரிட்டிஸ் முஸ்லிம்ஸ், எல்லா ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ்னு சொல்லிடுறாரு முதல்ல. ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ்னா யாரெல்லாம் வர்றா? கிறிஸ்டியன்ஸ் வர்றாங்க, சீக்ஸ் வர்றாங்க, ஜெயின்ஸ் வர்றாங்க, பார்சிஸ் வர்றாங்க, முஸ்லிம்ஸ் வர்றாங்க. ஸோ அந்த மைனாரிட்டிஸில் வந்து அதிகமாக, ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து நல்ல டெவலப்டு மைனாரிட்டிஸ். நம்ம எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன் எஜுகேஷன் இஸ் ஆவரேஜ் வந்து இஸ் மோர் தேன் த நேஷனல் ஆவரேஜ். ஜெயின்ஸ் வந்து எக்கனாமிக்கலி வெரி வெல், அண்ட் சீக்ஸ் ஆர் வந்து பை அஃபிஷியல்ஸாக இருந்தாலும் சரி தான், அவங்களுடைய வெளிநாடுகளுக்கு அதிகமான தொடர்புகள், அவங்க வந்து வெல் டெவலப்டு சொசைட்டி. பார்சிஸ் வந்து நீங்கள் கேட்கவே வேண்டாம், அவங்க வந்து நியூமரிக்கலி வெரி லெஸ், அண்ட் ஈவன் த ஸ்மாலஸ்ட் குரூப்பு கூட ரொம்ப எக்கனாமிக்கலி. ஸோ ஈவன் அமங் த மைனாரிட்டிஸில், ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸில் த ஒஸ்ட் சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து முஸ்லீம்ஸ் தான். அதைத்தான் அவர் சொல்கிறார். அவர் வந்து நான் அதுக்கு வந்து நீங்கள் அதைத்தான் அவர் சொல்ல முடியும். எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்படி கொடுத்துட முடியும்? அவர் ஒன்றும் பிரைம் மினிஸ்டர்னா விவரம் தெரியாத பிரைம் மினிஸ்டர். அவரு சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து சச்சார் கமிட்டி அறிக்கை கொடுத்துருக்கு. தலித்ஸோட அவங்களுடைய நிலைமை மோசம். விமன் எஜுகேஷன் டோட்டலாக கிடையாது, லிட்ரஸி ரேட்டு டோட்டலாக கிடையாது, மார்டாலிட்டி ரேட்டு அவங்கள்ட்ட தான் அதிகம், இந்த மாதிரி யங் விடோஸ் அவங்கள்ட்ட தான் அதிகம், ஆர்ஃபன்டு சில்ட்ரன் அவங்கள்ட்ட தான் அதிகம். வருமானம் வந்து நேஷனல் இன்கம்ல வந்து பெர் கேபிட்டா இன்கம் அவங்களுக்கு தான் மிக மிக குறைவு. அவங்க ஒரே இடத்துல வந்து அவங்க பெர்சன்டேஜுக்கு அதிகமாக இருக்கிறது ஜெயிலில் தான் இருக்காங்க, அதுவும் விசாரணை கைதிகளாக இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய பாப்புலேஷனுக்கும் ஜெயிலில் இருக்கிற பாப்புலேஷனுக்கும் அதிகமாக இருக்கிறது அங்கே ஒரு இடம் தான். அவங்க வேற நீங்கள் கான்ஸ்டபிள்லையோ, இராணுவத்திலேயோ, ஒன்றிய அரசினுடைய பணியாளர்கள்லையோ எங்கேயுமே அவங்க இல்லை. நீங்கள் சமூக பொருளாதார நிலையை நாங்கள் ஆய்வு செய்வோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துக்கிறாங்க, ராகுல் பேசுனதையும் எடுத்துக்கிறாங்க. முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு பாத்திய உண்டு, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் சேரணும் அப்படி. இந்த இரண்டையும் இணைக்கிறப்ப அவங்களுக்கு பிரதமர் பேச்சு ஒரு சித்திரம். நீங்க வந்து do you think there is any logic in that argument? மன்மோகன் சிங் பேசுனது எப்போ? ராகுல் காந்தி பேசுனது எப்போ? மன்மோகன் சிங் பேசுனது வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்ல எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸையும் உட்கார வச்சு பேசுறார். அதே சீஃப் மினிஸ்டர்ஸ்ல மோடி அன்னைக்கு உட்கார்ந்து இருந்தார்.
அன்னைக்கு அப்ஜெக்ட் பண்ணாரா? அன்னைக்கு வெளியே வந்தோடனே இத மாதிரி பிரைம் மினிஸ்டர் பேசினார்னு சொன்னாரா? சொல்லலையே. இன்னைக்கு பேசுற ராகுல் சொன்னதையும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால மோடி வந்து 13 வருஷம் 14 வருஷத்துக்கு முன்னால மன்மோகன் சிங் பேசினதையும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் எப்படி நீங்க கார்லேட் பண்ண முடியும்? டோட்டலி டிஃபரண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அவர் வந்து ஒரு ஒரு இந்த மற்ற முதலமைச்சர்களை கூப்பிட்டு பேசும்போது இப்படி நிறைய திட்டங்கள் போடுறோம், நிறைய செய்யறோம், இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுங்க, இதெல்லாம் வந்து ஹேண்டிகேப்டு செக்ஷனா இருக்குது, லெஸ் பிரிவிலேஜ்டு செக்ஷனா இருக்குது, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம போற திட்டங்களுடைய பயன் போகணும்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்றாரு. நீ அதை போய் வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்பீச்ல ராகுல் காந்தி சொன்னதை எப்படி நீங்க ஒத்துக்கிட்டு பேசுறீங்க? அது வேற இது வேற, ரெண்டும் தொடர்பு இல்ல. ரெண்டுக்கும் தொடர்பு, அது டிஃபரண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ். இன்னைக்கு என்ன கேட்கிற, உன்னுடைய கவர்மெண்ட் 10 வருஷம் இருந்திருக்கு, உன்னுடைய கவர்மெண்டால தான் அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் நடந்திருக்கு. இப்போ இந்த ஓவரால் வந்து அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் கம்பேரிட்டிவ்லி எப்போ ஸ்டார்ட் பண்ணுது? 2014க்கு பிறகுதான் அது வந்து பணக்காரருடைய எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே வருது, பணக்காரருடைய இன்கமும் கூடிக்கிட்டே வருது. 1965ல அதுல இருந்து ஏறக்குறைய 2014 வரைக்கும் அந்த இன்கம் கேப் வந்து பெருசா இல்ல, வருமானம் வந்து பெருசா இல்ல, ரிச்னஸ் வந்து டிஃபரன்ஸ் இருந்தது. ஆனால் 2014க்கு பிறகு எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அண்ட் ஆல்சோ இன்கம் இன்இக்வாலிட்டி ரெண்டும் வருது. எவ்வளவு அதிகம்னா உலகத்திலே மிக அதிகமான இன்கம் இன்இக்வாலிட்டி வந்து இந்தியா தான், நாட் ஈவன் இன் அமெரிக்கா. ஏன்னா அவங்க அமெரிக்காவில் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒன்ஸ் யூ பிகம் சூப்பர் ரிச் ஒன்னு வந்து 50% கட் பண்ணிடுறாங்க. தி ஸ்டேட் டேக்ஸ் இட். சாம் சொன்னது அதான் பிட்ரோடா சொன்னாரு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? கொரோனாவில் நாடே அடைச்சு கிடக்குது, ஃபேக்டரிஸ் அடைச்சு கிடக்குது, கடைகள் மூடி கிடக்குது, வேலை வாய்ப்புகள் இல்லை, எல்லாம் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே ஸ்டாண்ட் ஸ்டில். ஆனால் அதானி வந்து பெர் டே ஏர்னிங் 1000 crores. திரு ராகுல் காந்தி பேசியது, நாடு முழுவதும் இந்த கணக்கெடுப்பை நாங்க நடத்துவோம், ஒரு புரட்சிகர திட்டத்தை முன்வைக்க போறோம், இதை பகிர்ந்தளிப்போம் அப்படின்னு சொல்லுவதை பிரதமர் புரிஞ்சுக்கிட்டதுல எங்க தவறுன்னு சொல்றீங்க? நாடு முழுவதும் பிரதமருக்கு வந்து புரிதல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது வந்து அவர் வந்து வேணும்னே அதுக்கு ஒரு நெகட்டிவ் இன்டர்பிரேஷன் கொடுக்கிறார். ஒவ்வொருத்தையும் எடுத்து அதை வந்து வேற மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு நல்ல இன்டென்ஷன்ல மக்களுக்கு உதவ வேண்டும், இந்த நாட்டில் இருக்கிற அதிகமாக குவிந்து போய் இருக்கிற பெரும் செல்வத்தை அவர்களைத்தான் டாக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நம்முடைய ஜிஎஸ்டி இருக்குல்ல, இப்போ 2 மாசமா 3 மாசமா வந்து we are going to touch 2 lakhs crores. இந்த 2 lakhs crores வந்து யார்கிட்ட இருந்து வசூல் பண்றோம் அப்படின்னா, அதுல வந்து 65% ஆஃப் தி ஜிஎஸ்டி வந்து paid by the lowest section of the people. இந்த பிரமிட்ல வந்து இந்த லோவர் 50% இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த டாக்ஸை கட்டுறான். இந்த சூப்பர் ரிச் வந்து அவங்க பேர ஜிஎஸ்டி வந்து 5% தான். இன்கம் டாக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் தந்திருக்கிற புள்ளி வரம் வந்து தனிப்பட்ட நபர்களுடைய டாக்ஸ் பூரா வந்து கூடி ரியலைசேஷன் ஆஃப் டாக்ஸ் கூடி பெர்சனல் அட்வொகேட், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், டாக்டர் அப்படின்னு. கார்பரேட் டாக்ஸ் வந்து குறையுது. இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, நீ ரிசர்வ் பேங்க்ல வந்து ரிசர்வ் ஃபண்ட் இருந்தது 2 lakhs crores இருந்தது, அது எதுக்காக வேண்டி வச்சிருந்தது? சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து அந்த பணம் வந்து ஒரு பெரிய கலாமிட்டி, ஒரு அதுக்கு வந்து எடுத்து உதவி பண்றதுக்காக வேண்டி வச்சு நீ வந்து அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண கம்ப்ளீட்டா. இது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டரும் செய்யல, எவ்வளவு பெரிய கிரைசிஸ் வந்த பிறமும் செய்யல. ஈவன் தங்கத்தை அடகு வைக்கும் போது கூட ரிசர்வ் பேங்க்ல இருந்த ரிசர்வ் ஃபண்டை எடுக்கல, நீ எடுத்து என்ன பண்ண? நாங்க எல்லாரும் கேட்டோம், என்ன கேட்டோம்? இதை வந்து கொரோனா டைம்ல இந்த எல்லாருக்கும் வந்து ஒரு கேஷ் டோல் கொடுங்க, ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000-15,000 கொடுத்துங்க. ஆனா என்ன பண்ணீங்க? நீங்க கார்பரேட் டாக்ஸை வந்து அந்த ஆண்டு வந்து நீங்க இது பண்ணிட்டு அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த 2 லட்சம் கோடி. 2 விதமான அணுகுமுறை. இந்த செல்வத்தை பகிர்ந்தளித்தல்ல நீங்க இன்னும் கூட கொஞ்சம் தெளிவுபடுத்தி இருக்கலாமா? ஏன்னா பிரதமர் வந்து அதை நடுத்தர மக்கள், வேலைக்கு செல்கிற மக்களிடம் கொண்டு போய் உங்க செல்வத்தை தான் பறிக்க போறாங்க அப்படின்ற இடமும், இந்துக்களிடம் இருந்து பறிக்க போறாங்கன்ற இடமும் இருக்குல்ல, அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்றேன் தம்பி. அதாவது
இந்த மாதிரி அக்யூசியேஷனை தான் இவங்க தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் ஒரு ப்ராக்ரசிவ் பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் வருதோ இத மாதிரி வந்து ப்ரோ புவர் ஏழை மக்களுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு என்னைக்கெல்லாம் அன்னைக்கு இருந்த அரசாங்கங்கள் முயற்சி பண்ணுதோ அன்னைக்கெல்லாம் வந்து மோடியும் மோடியுடைய முன்னோர்களும் சொன்ன ஆர்குமெண்ட் இதுதான். சமீன்தாரி முறையை அபாலிஷ் பண்ணும். சமீன்தாரி முறையை அபாலிஷ் பண்ணும்போது இதே இந்து மகாசபா சமீன்தாரி அபாலிஷனை குறைக்க கூடாது. சமீன்தார்கள் எல்லாம் வந்து அப்ப வந்து பெரும்பாலான இந்துக்கள், அதுல வந்து முஸ்லிம்களும் இருந்தாங்க, அதுல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு மன்னர் மானியத்தை இந்திரா காந்தி அம்மா ஒழிச்சாங்க. மன்னர் மானியத்தை இந்திரா காந்தி அம்மா ஒழிக்கும் போது இதே வந்து ஜனசங்கம் வந்து அன்னைக்கு வந்து பார்லமெண்ட்ல வந்து எதிர்த்து இதை வந்து மகாராஜாக்கள்லாம் இந்துக்களா இருக்காங்க, அவங்கள வந்து இவங்க வந்து எடுத்து இது பண்றாங்க அப்படின்னு சொன்னது. வங்கிகளை தேசியமயமாக்கும் போது இதே மாதிரி தான் பேசினாங்க. வங்கிகளை எல்லாம் பண்ணி காங்கிரஸ்காரங்களுக்கு அந்த அம்மா கொடுக்க போகுது, இந்திரா காந்தி வந்து நம்ம வங்கியில இருக்கிற சேமிப்பு எல்லாம் நம்ம காங்கிரஸ்காரங்களுக்கு தான் கொடுக்க போறாங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நாட்டு மக்கள் அதை போன்ற நடவடிக்கைகளின் நியாயத்தை உணர்ந்து அந்த நடவடிக்கைகளை யார் எடுக்கிறார்களோ அவரோட இன்னைக்கு தான் ராகுல் காந்தி ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. அதாவது 130 கோடி மக்களோடு நிக்க போகிறீர்களா, ஒரு 10 கோடீஸ்வரர்களோடு நிக்க போறீங்களா, இதான் இந்த கொஸ்டின் இன்னைக்கு எலெக்ஷன்ல. இன்னைக்கு மோடி எப்படி சுத்தி பேசினாலும் இந்த கேள்விக்குள்ள வந்துதான் அவருடைய ஆர்குமெண்ட் வந்து யாரும் நோபடி வில் பை ஹிஸ் ஆர்குமெண்ட். இதுல தொடக்க கேள்வியின் நீட்சியாகவே பிரதமர் பேச்சு ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்ற அந்த விவாதம் வலுப்பெற்ற போது பாஜக தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இந்திய நாட்டுல இருக்கிற இஸ்லாமியர்களை சொல்ல, பிரதமர் வந்து ஊடுருவல்காரர்களை பத்தி பேசினார். அவங்க தான் இங்க வந்து அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். நாங்க இந்திய முஸ்லீமையே பேசல, ஆனா காங்கிரஸ் வந்து திசை திருப்பிடுச்சு. நாங்க முஸ்லீம்களுக்காக முஸ்லீம் பெண்களுக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவங்க பட்டியலிடுறாங்க. அதாவது மோடி பேசினது தப்புன்னு மோடிக்கு தெரிஞ்சுதான் அவருடைய பேச்சுல அந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்துட்டார். அவருடைய அபிஷியல் வெப்சைட்ல நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வந்து ஏன் எடுத்தாரு அவரு? If he feels that அவங்கள தான் சொன்னாங்கன்னு அவர் அவங்க வந்து அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த வார்த்தைகளை எடுக்க வேணாம். ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்தில் இருக்கிற சில முக்கியமான நபர்களுக்கும் எமிரேட்ஸ்ல, சவுதி அரேபியாவில், ஐக்கிய அரபிய குடியரசுகள்ல இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கும் இருக்கிற நெருக்கம் வந்து மிகப்பெரிய நெருக்கம். இன்னைக்கு வந்து அதானி வந்து முதல்ல வந்து கீழே விழுந்த உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்டிங் யார் கொடுத்தான்னா இவரு நம்ம அரபிக் எமிரேட்ஸ்ல இருந்து தான் வந்தது. 3000 கோடி உடனே தூக்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அஜித் தோவல் அவங்களுக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் பெரிய நட்பு. இடையில வந்து சவுதி அரேபியா மன்னர் வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்தப்போ அந்த பெண்ணு வந்து கடல்ல ஒரு யாச்சட்ல இருந்தப்போ மற்ற நாடுகள் எதுவும் பண்ணல, ஆனா இவரது மோடி அவர்கள் தான் தனியாக நம்முடைய கப்பல் படையை அனுப்பிச்சு அவரை கொண்டு போய் அங்க ராஜாட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டு வந்தாங்க. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, போக்குவரத்து இருக்கு. அதனால அங்க போய் அவங்கள கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவர்கள் இவர்களுக்கு வேண்டியவர்கள். எதனால நம்மளை பார்த்து முதலீடுகள் நம்மகிட்ட வருது? ஏன் வந்து ரஷ்யாவோட, சீனாவோட, மற்ற வந்து ஆப்பிரிக்க நாடுகளை விட, அரேபிய நாடுகளை விட, இஸ்லாமிய நாடுகளை விட நம்ம ஏன் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க? நம்மகிட்ட வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசு, ஒரு ஜனநாயக அரசு, வந்து டிரான்ஸ்பரண்ட், ஃப்ரீடம், பிரஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரூல் ஆஃப் லா, இதை எல்லாமே வந்து நீங்க வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பூரா டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி வரும்? நிறைவாக இதுல பிரதமரின் பேச்சு அது சரி தவறு என்பதை தாண்டி 2ஆம் கட்ட தேர்தல் எல்லாம் பிரதமர் பரப்புரை வியூகத்தை மாத்துறார். காங்கிரஸ் வந்து இந்துக்களுக்கு எதிராக போகுது, சொத்துக்களை பறிக்க போகுது. இந்த அணிதிரட்டல், மத ரீதியான அணிதிரட்டல் வட மாநிலங்கள்ல உங்களுக்கு நெருக்கடியா வர இல்ல? அவருக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பெரிய கட்சி, அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். பிரச்சாரத்துல வந்து ஒரு லைன், எல்லாரும் என்ன பண்ற இந்த மாதிரி தேர்தலில் வந்து ஆளுகின்ற கட்சிக்கு வந்து 2 வாய்ப்பு. ஒன்று தன்னுடைய கடந்த கால சாதனைகளை சொல்லணும், நான் அடுத்து என்ன செய்ய போறேன்னு சொல்லணும். அதுதான் தேர்தல் அறிக்கை. எதிர்கட்சியாக இருக்கிறது என்ன சொல்லணும்? கடந்த காலத்துல இந்த அரசு இங்கெல்லாம் தப்பு பண்ணிடுச்சு, நாங்க வந்து இதெல்லாம் பண்ண போறோம்னு நாங்க ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறோம். இந்த பிரதமர் வந்து அவருக்கு விதிக்கப்பட்ட இந்த 2ஐயுமே அவர் செய்யல. அவர் ஆண்ட 10 ஆண்டு காலத்துல என்ன செய்தாருங்கிறதையும் சொல்லல,
திரும்ப ஆட்சிக்கு வந்தா நான் என்ன செய்ய போறேங்கிறதும் சொல்லல. இது ரெண்டை பற்றியுமே அவரிடம் சொல்வதற்கு ஏதுமில்லைங்கிறதுனாலதான் ஜனங்களை வந்து மத ரீதியாக பிரிக்கிறார். அதுல வாக்கு கிடைக்குமான்னு பாக்குறாரு. அதுல வெற்றி கிடைக்குமா அவர்? கடவுள் வெற்றி கிடைத்தால் வந்து நம்ம இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை பார்த்து பரிதாபப்பட தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள்கிட்ட வேண்டுவதை தவிர வழி. நன்றி.